நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும். உலகம் ஜாலியாக தெரியும். ஆனால் சபை மக்கள் அழுது புலம்புவார்கள். பிறகு சொல்றாரு, ஒரு காரியத்தை நான் செய்வேன், அப்புறம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு கிறிஸ்துவுக்குள் மனதுருக்கம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் கண்ணீர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் அழுகை இருக்கிறது. உங்களுக்காக ஒரு அளவே செய்வார். சபையார் என்னைக்கு அழுது ஜெபம் பண்ணுறாங்களோ, அழுது அழுது ஆராதிக்கிறாங்களோ, அன்னைக்கு அவர் பார்ப்பார். அவரும் அழுது அழுதே இறங்குவார். உங்களுக்காக கதறி அழுது கண்ணீர் விடக்கூடிய தெய்வம் தான் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து, அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அவருக்குள்ள கண்ணீர் இருக்கு உங்களுக்காக, அழுகை இருக்கு உங்களுக்காக, மனதுருக்கம் அவருக்குள்ள இருக்குது உங்களுக்காக. ஆனால் அதை தூண்டி விடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.